ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் என்ன செய்ய போகிறேங்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். காலையில் இன்றைக்கி பசங்களுக்கு சாம்பார் தான் வச்சு கொடுக்க போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, பச்சைப்பயிறு, பட்டாணி, காரம் எல்லாம் நைட்டே ஊற வச்சுருந்தேன். பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சுண்டல் தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே காஃபி போட்டுடலாம். பால் காய்ஞ்சிச்சு. இந்த பக்கம் ரசத்துக்கும் நான் வச்சுருக்கேன். வாங்க நான் என்ன சமைச்சேங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நைட்டுக்காக நான் அடக்கி ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து அரிசி, இட்லி அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து தோலோடு தான் போட்டிருக்கேன். இதில் தான் நான் வந்து அடை செய்ய போகிறேன். இப்போ என்ன சமைச்சேங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பசங்களுக்கு சாதம் கொடுத்தது போக மீதி ஹாட் பாக்ஸில் மாற்றியாச்சு. கேரட் பீன்ஸ் போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன். காய் அவ்வளோதான், அது மட்டும் தான் இருந்துச்சு என்கிட்ட. இன்றைக்கி தான் போய் காயெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் வந்து பருப்பு ரசம் வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலையில் அந்த சுண்டல் செஞ்சோம் இல்லைங்களா, மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு 3 நாள் வர மாதிரி நான் வச்சுருவேன். அதாவது 3 நாள்னால் இதே சுண்டல் கிடையாது, சுண்டல் சாப்பிட்ற மாதிரி பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் செஞ்சுருவேன். இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு முட்டை தனியாக வேக வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன். தேங்க்யூ.